ஒரு தேர்வுக்காக 2 வருடம் 3 வருடம், சிலர் 18 மணி நேரம் தூக்கத்தை தியாகம் செய்து படிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளில் யாரோ ஒருவர் செய்த தவறால் அந்த உழைப்பு முழுவதும் வீணாகிவிட்டால் அந்த வலியை யார் புரிந்து கொள்வார்கள்? இன்று டெல்லியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தெருவில் நிற்கிறார்கள். அவர்களின் கையில் ஆயுதம் இல்லை, அவர்களின் கையில் புத்தகங்களின் காயங்கள் மட்டுமே உள்ளன. அவர்கள் கேட்பது பணமோ அதிகாரமோ இல்லை, எங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கொடுங்கள் என்பதுதான். ஒரு மாணவனின் கனவுக்காக அவனுடைய தந்தை கடன் வாங்கி கோச்சிங் சென்டரை சேர்க்கிறார். அவனுடைய அம்மா தனது ஆசைகளை தனது மகனின் எதிர்காலத்திற்காக தியாகம் செய்கிறார். ஒரு குடும்பம் முழுவதும் ஒரு கனவை சுமக்கிறது. அந்த கனவை உடைக்கும் இச்செயல் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை பாதிக்கும், அந்த தாயின் கண்ணீரை பாதிக்கும், அந்த தந்தையின் தியாகத்தை பாதிக்கும். ஒரு தேர்வில் தோல்வி அடைந்த மாணவனை மீண்டும் எழுத வைப்பது சுலபம், ஆனால் நம்பிக்கை இழந்த மாணவனை மீண்டும் எழுப்புவது கடினம். சில நேரங்களில் கடவுள் மனிதர்களை கைவிடும் போது மனிதர்களோ மருத்துவரை நம்புகின்றனர். அந்த மருத்துவரை மனிதர்களை கைவிட்டால் மனிதர்கள் யாரை நம்புவார்கள்? இந்த நீட் தேர்வை எதிர்கொள்ள பயந்து எத்தனை மாணவர்கள் தனது கனவை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பது தெரியுமா? ஒவ்வொரு மாணவருக்கும் நம்பகத்தனமான வெளிப்படையான முறையில் தேர்வுகள் நடக்க வேண்டும். அந்த மாணவனின் கனவை காப்பாற்றுங்கள், அவர்களின் குரலை கேளுங்கள். நியாயம் என்பது கோரிக்கை அல்ல, அது ஒவ்வொரு மாணவனின் உரிமை.